இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? குழுவை கழகமா மாத்தி கூட்டணி கட்சியா தாவேக்காவோட போய் இணைய போறீங்க. இவரு நேரா தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. நீங்க கூட்டணி கட்சியா போறீங்க. டிடிவி தினகரனும் அதே மாதிரி தான் போறாரு. அப்போ அதிமுகவை டீல்ல விட்டு நீங்க எல்லாரும் வந்து தாவேக்கால போய் இணைய போறீங்க. கூட்டணி கட்சியா. கேக்குற கேள்வி நல்லா தான் இருக்கு. இல்ல அதிமுகவுடைய ஒன்றிணைந்த அதிமுக மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளா புதுசா கட்சி தொடங்கி இருக்க விஜய் அவர்கள் கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது அதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கு 4-5 பேரு விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக வாக்குகளே விஜய்க்கு வந்துரும். இப்ப நானே சொல்றேன், 2024 மோடி வரக்கூடாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 எந்த உணர்வுள்ள பாஜக தொண்டர் ஓட்டு போடுவான்? அதுவே நீங்க புரிஞ்சுருங்க. இல்ல அப்போ கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய பாதிப்பு செங்கோட்டையில இருக்குன்னு சொல்றீங்களா? அப்ப எஸ்பி வேலுமணி இருக்கிறாருல, தலைமை போட்ட உத்தரவு முதல்வரா எடப்பாடி தான் வரணும்ன்றாரு. பாஜகவுக்கு தலைமை எங்கங்க? ஆனா பாஜகவுக்கு தலைமை யார் இருக்காங்க? பழைய டிக்கெட்டு தான் இருக்கணும். புது ரத்தத்தை பாய்ச்சியவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை இன்னைக்கு நயனார் நாயந்திரனால முடியுது. அவருக்கு எடப்பாடிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் போல பேசிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணன் ஸ்டாலின் நல்ல மனிதர். ஆனா எங்களுக்கு திமுக கட்சி எதிரி. அதுலதான் அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதே அவங்க அப்பாவா இருந்திருந்தா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை காணவே செய்யாது. அதனால சொல்றாங்க, தாமரை சின்னத்துக்கு நாங்க இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டோம், தாமரைக்கு ஓட்டு போட்டோம். அதை ஓட்டு போட்டதுனாலதான் என்ன சொல்றாங்க, தாமரை 18% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லிட்டு இரட்டை இலையை வச்சுட்டு இன்னொரு ஒரு சின்னத்துக்கு போட போறீங்க, விஜய் சின்னத்துக்கு போய். சரி, இப்போ செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எப்போ போறீங்க? உங்க கூட்டணி எப்போ போக போகுது? ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள். சர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த அமைச்சர் இருந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். மூத்த நிர்வாகி, 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். தொடர்ந்து ஒரே தொகுதியில் 8 முறை எம்எல்ஏவாகவும் மொத்தமா 9 முறை எம்எல்ஏவா இருந்தவர். அதிமுகவின் முகங்கள்ல ஒருவரா பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேக்காவுல போய் இணைஞ்சிருக்காரு. இந்த இணைவுங்கிறத எப்படி பாக்குறீங்க? சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு புரட்சி தலைவர் காலத்திலே பயணித்தவர், அம்மாவோட வியூகம் அமைத்து அம்மாவோடய பயணித்தவர், 2 பேர் மாபெரும் தலைவரோட பயணித்த ஒரு மாணவர். புரட்சி தலைவர் பள்ளியில் படித்தவர்னு ஒரு மாணவர். வயதுலையும் அவர் இன்னைக்கு பெரியவர். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம் இந்த கட்சி அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அதுலேயே நம்ம திரும்பி பயணிக்கணுமா? இப்போ நாங்கள்லாம் கேட்டோம், எங்களெல்லாம் புறங்கழிச்சாரு. அவரை ரொம்ப ஓரங்கட்டி அவமானப்படுத்துறாரு. இப்போ அவங்க கூட அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது கட்சிக்காரனுடைய ஒரு மாமன் இறந்த ஒரு துக்க நிகழ்வுக்கு போனது கூட அந்த கட்சிக்காரரை கூட அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்பாடு. அப்போ அவ்வளோ ஒரு அகம்பாவம் ஆணவத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம் அழியணும், அதுக்கு எடுக்கிற முடிவுகள். அதனால அவர் நல்ல ஒரு முடிவு எடுத்திருப்பார். அவர் எடுத்த முடிவை அவர் எடுத்த முடிவை வரவேற்கிறேன். அதுபோல இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறைகள் விரும்பும் மக்கள் பணி செய்ய, தொண்டாற்றுறதுக்காக மக்கள் தொண்டாட்ட வந்திருக்க தாவேக்கா தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் அவரை அரவணைத்து உரிய அங்கீகாரம் கொடுத்ததையும் வரவேற்கிறேன். இல்ல, அதிமுகவுடைய ஒன்றிணைந்த அதிமுக மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த நீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஆளா புதுசா கட்சி தொடங்கி இருக்க விஜய் அவர்கள் கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது அதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? இல்ல, அதாவது நாங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்றிணையணும், கட்சியை மீட்டெடுக்கணுங்கிறதுல எந்த விதமான இது நாங்கள் பின்வாங்கலை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு கரெக்டு. ஆனால் அன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தவறு செஞ்சிட்டார். போலி பொதுக்குழு நடத்தின எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா அந்த போலி பொதுச் செயலாளருங்கிற ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர், இந்த நீதிமன்றத்தால் வந்த போலி பொதுச் செயலாளருக்கு இவரே 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிஞ்சு 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிஞ்சு புரட்சித் தலைவர் வகுத்து கொடுத்த விதியை மாற்றி சதி வேலை செஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு
இவரும் கையெழுத்து போட்டார். எல்லாமே கடந்த காலம் சரியா. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இல்ல ஒன்றிணைந்த அதிமுக வேணும்னு நினைச்சாரு. அதுக்கு பிறகாக பசும்பொன்ல வந்து ஓபிஎஸ் டிடி அவர்கள் செங்கோட்டையன் எல்லாம் மீட் பண்ணாங்க, பேசினாங்க. அதுக்கு பிறகாக என்ன அடுத்து பண்ண போறோம், மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிங்கறத பண்ணாம ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க போறேன் அப்படிங்கிறதும் இவரு தாவேக்களை இணைஞ்சிட்டதுங்கிறதும் அதிமுக அவ்வளவுதான் அப்படிங்கறது மக்களுக்கு அப்படித்தானே நினைக்க தோணுது. இது அரசியல் களம். இப்ப தேர்தல் யுத்தத்துக்கு இறங்கிட்டோம். இப்ப அந்த போருக்கு போகும்போது பலதரப்பட்ட யூகங்கள் செய்யணும். எதிரியை வீழ்த்த விட துரோகி அழிக்கணும். துரோகி நம்மளுடைய வீட்டை கைப்பற்றி வச்சிருக்காப்புல, அந்த வீடே பறிபோயிடக்கூடாது. படுதோல்வி அடைஞ்சிட்டோம். இப்போ 2024 234 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி கையில் சின்னத்தையும் கொடுத்து கொடியும் கொடுத்து கட்சியை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒதுங்கி இருந்த பிறகு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம ஒரே ஒரு பலாப்பழத்தை எடுத்துட்டு அவர் ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக நின்று கூட மக்கள் சக்தி யாருக்கு இருக்கிறத நிரூபிச்சிட்டாரு. இவர் 234 தொகுதியில் 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்சு, மிச்ச எல்லாம் தோல்வி. அதில் டெபாசிட் நாம் தமிழர் கட்சிக்கு கீழே போனது. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைக்கு கீழே வந்த பிறகு ஒரு மனிதர் திருந்தாமல் தன்னை இன்னும் பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு பிறகுதான் அண்ணன் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் அதை ஒரு 6 அமைச்சர்களோட போய் பேசுறாங்க. அந்த 6 அமைச்சர்களுமே ஆமாங்க நாங்க பேசணும்னு முன்வர மாட்டேங்கிறாங்க. அவங்க திரும்பியும் எடப்பாடி பழனிசாமி எதை விருப்பப்பட்டோ அவர்கிட்ட போய் திரும்பி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் பொங்கிலிருந்து வெளியில வந்துட்டாரு. நாங்க எந்த இதுலயும் காம்ப்ரமைஸ் ஆகல. குழுங்கிறத கழகம்ங்கிறது அது கட்சி அல்ல. அது அண்ணா திராவிட முன்னேற்ற உரிமை மீட்பு குழுவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மீட்பு கழகம் தான். அது அதுல ஒன்றும் தப்பு இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் இப்ப விஜய் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாருன்னா ஒரு கணக்கு இல்லாம இருக்காது. ஒரு மூத்த தலைவர் 8 முறை தொடர்ந்து இருந்திருக்கிறாரு, பதவியில இருந்திருக்கிறாரு. எல்லாருக்கிட்டையுமே அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு, அரசியல் அவருக்கான ஒரு பெயர் இருக்கு. எதன் அடிப்படையில என்ன கணக்கு பண்ணி அங்க போய் ஜாயின் பண்ணிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். நான் வாய கலர்றீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தகவல் பிரகாரம் சொல்லுமா, அதாவது நீங்க நினைக்கலாம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் தாவேக்கா போனாரு அங்கிற ஒரு வியூகம்னா எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம் உச்சத்துல இருக்குங்கிறது ஒண்ணு. ஆனா அவர் வச்சிருக்க ஒரே கோரிக்கை, எனக்கு வந்த தகவல், தாவேக்கா தலைவர் விஜய் கிட்ட வச்ச ஒரே கோரிக்கை, எடப்பாடி பழனிசாமி எந்த நிலைமை வந்தாலும் நீங்க கூட்டணி வைக்க கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. நான் வந்து இணையிறேன், நான் வர்றேன், ஆனா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு இந்த கூட்டணியை நான் வாரேன், தாவேக்கா கூட கூட்டணி வைக்க வாரேன்னு சொல்லிட்டு வந்தா நீங்க சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோள். அதனாலதான் இன்னைக்கு அவர் தலைமை பதவியே கொடுத்திருப்பார் அந்த நிர்வாகத்துக்கு. இன்னைக்கு நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்திருப்பார். ஏன்னா இன்னைக்கு அவரு தாவேக்கா தலைவர் அவரோட நடிகர் விஜய் அவர்களை இன்னைக்கு ஒரு வழிகாட்டுற அமைப்புல கூட இவர் இருப்பார். எல்லாத்தையுமே A to Z நல்ல ஒரு பதவியை தான் அவர் கொடுத்திருக்காட்டு நான் ஊடகத்துல பார்த்தேன். அது வந்து ஒரு கோரிக்கை வச்சதாட்டு நேத்து எங்களுக்கு வந்த தகவல். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சுட்டார், தாவேக்காக்கு உள்ள கதவை மூடிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக்கால இனி வாய்ப்பு இல்லை. இனி பாஜக தான் அவருக்கு அடிமை. பாஜக வந்து 117 சீட்டு கேட்டா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துதான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு சின்ன வேணுமா, நீங்க கேட்டீங்களா சின்ன முடக்கப்படுமா, உனக்கு சின்ன வேணுமா 117 சீட்டு தா, ஆளுக்கு பாதி பாதி நிப்போம்பாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்க மாட்டார். சின்னத்துக்காக ஒருவேளை சம்மதிச்சா பாஜகவின் அடிமை சொல்லி இருக்கிறவனும் ஓட்டு போட மாட்டான் எடப்பாடி பழனிசாமி. முடிஞ்சா எப்படியோ எடப்பாடி பழனிசாமி தனித்து 26 கூட்டணி இருக்கா, நிர்கதியா நீக்கப்படுவார்னு சொல்றீங்களா? நிராகதியா ஆக்கியாச்சு. இப்பவுமே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் தாவேக்கால இருந்த உடனே தாவேக்கா கதவு மூடப்பட்டாச்சு. இனிமேல் எடப்பாடிக்கு தாவேக்கால இடம் இல்லை. ஆனா அண்ணன் செங்கோட்டையனுக்கு அது ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கதாட்டு கேட்டேன். அதிமுக அதிருப்தியாளர்கள் அத்தனை வரையும் தாவேக்கால இணைக்கிறது அண்ணன் செங்கோட்டையனோட வேலை. அதனாலதான் நீங்க 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவர் அமைப்பு செயலாளருங்கிற ஒரு பொறுப்பையும் கொடுத்திருக்காங்க. மண்டல பொறுப்பாளர்கள் போடுவாங்க. நாங்க இன்னைக்கு அதிமுக தாங்க. அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் மூலமாக நீங்க சொல்ற கூட்டணி வைத்தால் வரவேற்கிறோம். நான் அதுல மாற்று சொல்றேன். கூட்டணி வைக்கிறதுக்கு அந்த கூட்டணி பேசும்போது அண்ணன் செங்கோட்டையனும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் இவங்க எல்லாம் உட்கார்ந்து வந்து பேசுற காட்சிகள் எல்லாம் நீங்க குடிச்சுக்கிற பார்க்கலாம்.
டிடிவி தினகரன் எல்லாம் சேர்ந்து ஒரே பார்க்கலாம். அடங்காத ஒரு அடக்குறது தானே எங்க வேலை. அடக்கி காட்டிடுவோம். எடப்பாடி பழனிசாமி அடக்கத்தை காட்டி கட்சியை மீட்டெடுப்போம். அது எடப்பாடி இருக்கக்கூடிய ஸ்டாண்டையும் அவருடைய உறுதித்தன்மையும் நம்ம பாக்குறப்போ நீங்க எல்லாரும் ஒரு தனிநபர் தான், அது நீங்க போறதுனால ஒரு பொருட்டே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப செங்கோட்டையனுடைய இணைப்பு குறித்த சம்பந்தமான கேள்விக்கு கேட்கிறப்பவே என்ன சொல்றாருன்னா, அவர் அதிமுக இல்லை, அதனால பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. சார், குற்ற உணர்ச்சி இருக்கிறவன் என்னைக்குமே திருந்த மாட்டான். அதாவது தலைவர் இந்த பாட்டு தவறை தானே திருத்தி கொள்ளலைன்னா அது மனித நல்லங்கிறது ஒரு பாட்டே பாடியிருக்காரு. நல்ல புரியுது. திருடாதே தம்பி திருடாதே ஆனால் அந்த பாட்டுக்கே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிடணும். தன்னால் இந்த இயக்கம் படுதோல்வி அடைஞ்சாச்சு. ஒற்றைத்தலைமை வேணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த ஒற்றைத்தலைமையால் பல பிரிவுகள் வருது. பல பேர் திமுகவுக்கும் இங்கும் போறாரு. இன்றைய சூழ்நிலை அவர் எடுத்திருக்க, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்திருக்க முடிவு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உழைச்சார். அந்த உழைக்கும் போது அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. அப்போ அவர் அந்த திராவிட கட்சியிலே, அதாவது திமுகவுடைய கட்சியிலே அண்ணாவை கொண்டு வந்து பொறிச்சார். அது புரட்சி மக்கள் எல்லாம் வரவேற்றாங்க. இன்னைக்கு தாவேகா தலைவர் என்ன பண்றாரு, மக்களை சந்திக்க போற இடத்துல அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வழி தோண்டலா வர்றாரு. அப்போ அதை இவர் ஏத்துக்கிட்டாரு. இதுல ஒன்றும் தப்பு இல்லையா? எம்ஜிஆரோட மாணவர் தானே, எம்ஜிஆரோட ரசிகர் தானே, அதனால அவர் ஏத்துக்கிட்டாரு. அப்போ ஒரு சூழ்நிலை வரும்போது பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி போய் தாவேகா கூட இணையக்கூடாது. அங்க வச்சுட்டாரா செக்கு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி தாவேகா பக்கம் போக மாட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற இரண்டாம் கட்ட நபர்கள் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் எங்க போவாங்க? தாவேகாவுக்கு போவாங்க. யாரு ரெடியா இருக்கா போறது? தாராளமா நீங்க பொறுத்திருந்து பாருங்க, போவாங்க. தங்கமணி அண்ணன் கூட என்ன சொல்றாரு, ஒன்றிணையலைன்னா நம்ம எதிர்கட்சி வரிசையில இருக்கணுங்கிறாரு. எதிர்கட்சி வரிசை கூட இனிமேல் இருக்க முடியாது. நீங்க 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு வைக்க. அண்ணாமலை சொன்னது போல நீங்க 4வது இடம் தான் தள்ளி போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மனநிலையை மாற்றாதவர், பதவியை விட்டு கொடுக்காத மனம் இல்லாதவர். தான் முதலமைச்சராக இருக்கும்போது கூட தன்னுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு கொடுக்காத மனிதர் எப்படியும் இந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டார். கட்சி அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்க மனம் இல்லாத ஒரு மனிதர். அதனாலதான் அண்ணன் எடப்பாடி அவர் செங்கோட்டை அண்ணன் வெளியில வந்துட்டார். நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க, இருந்தாலும் இப்போ வரைக்கும் அதிமுகவோ எல்லா சீனியர்களும் இப்போ வரைக்கும் அவரோட தானே கட்டுக்கோப்பா எடப்பாடியை மீண்டும் ஆட்சி கட்டல முதல்வர் ஆக்கணும்னு துணையா நிக்கிறாங்க. எல்லாம் புகைச்சல் இருக்காங்க. புகைச்சல் இல்லாத இடமே இல்லை. நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க மாவட்டத்துல தலவாய் சுந்தரம் இப்ப மாவட்ட செயலாளர். அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கும்போது ஒரு மாவட்ட செயலாளர் அசோகன் என் நண்பன் தான் உட்கார்ந்து இருந்தாப்புல. அவன் முகநூல்லே ஒரு பதிவு போடுறான். தேங்காய்பட்டினத்துல 180 கோடி நீ ஊழல் செஞ்ச, கான்ட்ராக்ட் எடுத்த, யாருக்காவது காசு கொடுத்தியா, கட்சிக்காரனுக்கு காசு கொடுத்தியா, நீ அப்படியே ஏமாத்திட்டு போயிட்டேன்னு சொல்றான். அதே நேரத்தில் அவனும் சொல்றான், நான் டெண்டர் விட்டு டாஸ்மார்க்ல டெண்டர் விட்டு நான் பல பணத்தை நான் எல்லாருக்கும் கட்சிக்காரனுக்கு பிரிச்சு கொடுத்தேங்கிறான். ரெண்டுமே ஊழல் தான். இவர் எடுத்ததும் ஊழல் தான். திமுக ஒரு அமைச்சர் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, முகநூல்ல போட்டு பப்ளிசிட்டி பண்றாங்க. உளவுத்துறை பார்த்துருப்பாங்க, சைபர் கிரைம் பார்த்துருப்பாங்க, ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இது வரைக்கும் நடக்கல? அதனாலதான் அண்ணன் செங்கோட்டையன் சொல்றாங்க, இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் ஒண்ணுங்கிறார். அப்ப எடப்பாடி கூடாரம் கலையும் கூட விரைவில். அதுதான் சொல்றேன். இப்போ விரக்தியில இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே 2 அணி 3 அணியா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கீழே இருக்கிறவங்க ஒற்றுமையே கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க தூக்கி பாருங்க, அங்க உள்பூசல் வந்துடும். இல்ல இப்போ செங்கோட்டையன் அங்கிருந்து தவைக்கல போய் இணைந்ததுக்கே கொங்கு மண்டலமே காலி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல என்ன சொல்ற, இப்போ வரைக்கும் எஸ்பி வேலுமணி அங்கதான் இருக்காரு, தங்கமணி அங்கதான் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அங்கதான் இருக்காரு. அப்போ கொங்குக்கான ஒரு முகமா இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் அங்க இருக்கிறப்போ கூடவே பாஜகவும் அங்க பலம் பொருந்தியதா இருக்கிறப்போ அதிமுக தானே வாக்குகள் போகும், செங்கோட்டையன் என்ன பிரிஞ்சிட போகுதுன்னு பாஜக எங்க பலம் பொருந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், 2024 மோடி வரக்கூடாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 எந்த உணர்வுள்ள பாஜக தொண்டர் ஓட்டு போடுவான்? அதுவே நீங்க புரிஞ்சுங்க. இல்ல அப்போ கொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய பாதிப்பு செங்கோட்டையன் இருக்குன்னு சொல்றீங்களா? எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. எஸ்பி வேலுமணி தான் இப்பதான் எல்லாத்துலயும் தோத்தர போயிட்டாரு. அப்படி பார்க்க போனீங்கன்னா நாடாளுமன்றத்துல அவரு தொகுதியில ஜெயிச்சிருக்கணுமே, அவர் தொகுதியிலே ஜெயிக்கலையே. இப்ப பாஜக பலம் கிடையாது. அவர் தொகுதியில நாடாளுமன்றத்துல அவரோட சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரா பாருங்க. எடப்பாடி மட்டும் தாங்க கொங்குல வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி,
நான் சொல்ற 8 தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமுதிக கூட்டணி வைத்த இடங்கள் தான் வெற்றி. மற்றபடி இவர் தொகுதியிலையும் அந்த தொகுதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 8 தொகுதியிலையும் தேமுதிக சிறுபான்மையினர் எஸ்டிபி கட்சியோட இணைஞ்ச இடங்கள். அதுதான் ஒரு மற்றபடி எடப்பாடி மட்டும்தான் தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. சரி, இப்போ அண்ணாமலை ஒரு எதிர்ப்புல இருக்கிறாரு, அவரோடதும் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா அதிமுகவுக்கு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. ஆனா அவர் வந்து எந்த காலத்திலையும் எதுக்காக சொல்றேன்னா, தன்னுடைய தலைவர் மோடிக்காக வாரணாசியில வந்து கையெழுத்து போட வரமாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே நான் எடப்பாடியை எதிர்த்தேன்னு சொன்னாரு. இவங்கெல்லாம் எங்கெங்க ஜெயிக்க போறாங்க, எதுக்குங்க வரணும், முதலமைச்சரா இருக்கும்போது அந்த வெட்டி பந்தால சொன்னாரு. அதனால நான் எதிர்த்த காரணம்னு சொல்லிட்டாரு. மோடியே வரக்கூடாதுன்னு சொன்னேன். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும்னா அண்ணாமலை 100% செய்ய மாட்டாருங்கிறது எங்களுக்கு தெரியும். அண்ணாமலை செய்ய மாட்டாருன்னா அண்ணாமலை சார்ந்து இருக்கிறது இன்னைக்கு பாஜக 90% இருக்காங்க. தலைமை போட்ட உத்தரவு முதல்வரா எடப்பாடி தான் வரணும்ன்றாரு. பாஜகவுக்கு தலைமை எங்கங்க? ஆனா பாஜகவுக்கு தலைமை யார் இருக்காங்க? பழைய டிக்கெட்டு தான் இருக்கணும். புது ரத்தத்தை பாய்ச்சியவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை இன்னைக்கு நயனார் நாயந்திரனால முடியுது. அவருக்கு எடப்பாடிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் போல பேசிட்டு இருக்காரு. பாஜக தலைவரை பத்தியோ பாஜகவை பத்தி பேசுறா. முதல்ல பாஜக கரகட்டின வேட்டியே அவர் கட்ட மாட்டார். பாஜக தலைவர் நயனார் நாயந்திரன் நீங்க பாருங்க. அவரை போய் நீங்க பாஜக தலைவர் சொல்றதை விட எடப்பாடி பழனிசாமியின் கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லலாம். நீங்க சொல்றீங்க அண்ணாமலை கிட்ட தான் பெருவாரியான பலம் இப்போ வரைக்கும் பாஜகவோடது இருக்குன்னு. அண்ணாமலையே சொல்லிட்டாருல மேடையில எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்கணும்ங்கிறது சொன்னாருங்க. நீங்க சொல்லாதனால பிரச்சனைன்னு சொல்லி நயனார் நாயந்திரன் கதறினாரு. அதனால நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனாரு. மனதளவுல இப்ப வரைக்கும் அவர் மனதளவு இல்லைங்க, அவர் மனசுல அவர் மோடிங்கிறது அவருடைய இதயத்தில் குத்துனது. அது அவர் வெளிப்படையா சொல்றாரு. நாங்களே ஒரு இடத்துல பேசும்போது அவர் சொல்றாரு, எனக்கு தலைவர் மோடி தாங்க, ஆனா மோடிக்காக தான் நான் இந்த இயக்கத்துக்குள்ளே வந்தேங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எதிரிதான். ஆமா, 100% மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி 2024 எதிர்த்து வேலை செஞ்சு சிறுபான்மையினர் ஓட்டு வேணும்னு சொல்லி நெத்தில இருக்க ஊதியை அழிச்சிட்டு குல்லா போட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி ஏத்துடுவீங்க? இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் வேறு இல்லை அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதாக ஒரு கட்சி வரணும், அதுவும் தூய்மையான புனிதமான ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு விஜய் அவர்கள் வரணும்னு. எதன் அடிப்படையில திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு வேறு இல்லைன்னு சொல்றாரு? இப்ப உங்களாலே முதல்ல அதை ஏத்துக்க முடியுதா? அதுக்குதான் இப்ப ஒரு உதாரணம் சொன்னேன். எங்க மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடக்கு. நீங்க இன்னைக்கு எடுத்துருங்க, KP முனுசாமி ஒரு குவாரி நடத்திட்டு இருந்தாரு திமுகல. தென் மாவட்டத்துல எடுத்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் திமுகவில் சேர்ந்து குவாரி நடத்திட்டு இருக்காங்க, கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. திமுகவும் அண்ணா திமுக இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். இப்ப அண்ணா திமுக இங்க அண்ணா எடப்பாடி கூடால இருக்கிறவ செட் ஆகலைன்னா அவங்க நேரம் திமுக தானே போறாங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் திமுக போயிருந்தாங்கல்ல. அப்ப நீங்களும் கூட ஒருவேளை தாவேக்காக்கு போயிருவீங்க. நாங்க வந்து இந்த எங்களுடைய தலைவர்கள் நாங்க அந்த உரிமை மீட்பு கழகத்துல இருந்து நாங்க மாறலையே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? குழுவை கழகமா மாத்தி கூட்டணி கட்சியா தாவேக்கோட போய் இணைய போறீங்க. இவர் நேரா தாவேக்கால இணைஞ்சிருக்காரு, நீங்க கூட்டணி கட்சியா போறீங்க. டிடிவி தினகரனும் அதே மாதிரிதான் போறாரு. அப்போ அதிமுகவை டீல்ல விட்டு நீங்க எல்லாரும் வந்து தாவேக்கால போய் இணைய போறீங்க. கூட்டணி கட்சி கேட்கிற கேள்வி நல்லாதான் இருக்கு. இத மக்கள் வரவிட்டா நாங்க ஏத்துட்டு போறோம். என்ன தவறு இருக்குன்னு நாங்க என்ன தவறு இருக்கு? எங்களுக்கு பாஜகவை நம்பி நாங்க 2024 நின்னோம். பாஜக வந்து ஆகக்கூடாதவரு நம்பி போயிட்டீங்க, செய்யற தப்ப செஞ்சுட்டீங்க. நாங்க வெளியில வந்துட்டோம், பாஜக விட்டு வெளியில வந்துட்டோம். திரும்பி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு அண்ணன் OPS அவர்களும் போக முடியாது, ஆனா டிடிவி தினகரன் அவர்களும் போக முடியாது. நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் சொல்றேன், உங்களோட யூகத்துக்கு நான் சொல்றேன். அத மக்கள் வரவேற்கிறாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு ஆணவம் பிடிச்சவன், இந்த ஆளு கையில இருந்து அண்ணா திமுக சிக்கி சீரழிதுன்னா படுதோல்வி அடைஞ்சு போனாதான் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி புத்தி வரும், இந்த கட்சி திரும்ப மீட்டெடுக்க முடியும்னு ஒரு எண்ணம் மக்கள் இருக்கு. அது உண்மையா இருந்தால் நீங்க சொல்ற கருத்தை நான் வரவேற்கிறேன். போறதுனால என்ன தப்பு இருக்கு? இல்ல உங்களுக்கு அப்போ இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, திமுக எதிர்ப்பு பிரதானம்ங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமியை அழிக்கணும், அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறப்போ, விஜய் அதுக்கான தகுதியான நபரா இருக்காரா? கட்சியை கட்டமைச்சிருக்கிறாரா? அவருடைய தொண்டர்களை முறையா வந்து இப்போ வரைக்கும் வழி நடத்துறாரா? நெறிமுறைகளை அவங்க எல்லாம் பின்பற்றுறாங்களா? இது இப்படி ஒரு கேள்விகள் இருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு போய் நீங்க ஆதரவு கொடுக்குறப்போ எந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை வந்து இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கிற ஒரு கேள்விகளை வைக்கிறாங்கல்ல. நீங்க இவ்வளவு பெரிய கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், திமுக எதிர்ப்பு. நாங்க திமுக எதிர்ப்பு இல்லைன்னு யார் சொன்னா? எங்க தலைவர் புரட்சி தலைவர் திமுக எதிர்ப்பு, புரட்சி தலைவி அம்மா திமுக எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு அல்ல.
நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாரு. அவர் வந்து உள் பி டீமா செயல்பட்டதே எடப்பாடி பழனிசாமி. நீங்க நல்லா அதுக்காக நான் சொல்ல வரேன். திமுக பி டீம்ன்றாரு, நீங்க அவரே திமுக பி டீம் அவர் சொல்றேன்னா நீங்க நல்லா புரிஞ்சிருங்கம்மா. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். திமுகல என்னென்ன இவங்க சாதகமா இருக்கிறாங்க, எத்தனை வழக்குகள் இவங்க வேலை போட்டுட்டாங்க, என்னென்ன செஞ்சுட்டாங்க, அடிக்கிற மாதிரி அடி நான் அடிக்கிற மாதிரி பாக்குறேன்னு சொன்ன மாதிரி நடக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணன் ஸ்டாலின் நல்ல மனிதர். ஆனா எங்களுக்கு திமுக கட்சி எதிரி. அதுலதான் நான் வந்து இருக்கிற இதுதான் நாங்க சொல்றோம். அவர் நல்லவரா இருக்கிறதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இதே அவங்க அப்பாவா இருந்திருந்தா இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியை காணாவே செய்யாது. அதனால சொல்றாங்க. இல்ல, ரெண்டாவது விஜய் என்ன சொல்றாரு, திமுக தான் எங்க எதிரிங்கிறாரு. புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, புரட்சி தலைவி அம்மா என்ன சொல்றாரு, இப்ப வர தாவேகா தலைவர் என்ன சொல்றாரு, திமுக தான் எதிரி. எங்களுக்கு திமுக தான் எதிரி. திமுகவை எதிர்க்கிறவங்க நாங்கள் ஒன்று போடுறோம். இதுல என்ன தவறு இருக்கு? அப்போ இருபெரும் திராவிட கட்சிகள் அப்படிங்கறத மாத்தி இவ்வளவு நாளா பல வருடங்களா எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொடர்ந்து இருந்த நீங்க எல்லாருமே அதிமுக மாற்ற வேணாம், இனிமே தாவேகாக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் போறதுங்கிறது உங்களுடைய தாய் கழகத்தையே அழிக்கிற மாதிரி இல்லையா? நாங்க இல்ல. எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல முதல்ல வியாபாரியா உள்ள வந்துட்டாரு. அந்த ஒரு வியாபாரியா முதல்வராக்கிட்டாங்க. காசு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அந்த தவறு எங்க நடந்துன்னா கூவத்தூர்ல நடந்து. அன்னையில இருந்தே அதிமுக வியாபார ஸ்தலம் ஆகி போச்சு. பணம் இருக்கிறவங்க கையில கட்சிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டது. புரட்சி தலைவர் வகுத்த விதிகளை எல்லாம் மாத்தி தனக்கு தகுந்தால விதிகளை மாத்தி சதி பண்ணிக்கிட்டாங்க. அதனால அப்பவுமே அந்த புரட்சி தலைவர் வகுத்த அதிமுக, புரட்சி தலைவி பாடுபட்ட அதிமுக அப்பவுமே கைவிட்டு போயிட்டு அதை நாங்க மீட்டெடுக்க ஒரு போராட்டம் நடத்துறோம். ஆனா இப்போதைக்கு 2026 மக்கள் நலம் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு தேவை புரட்சி தலைவர் கத்து கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மா கத்து கொடுத்ததும் மக்கள் நலம். இல்ல, இது எல்லாமே வந்து திமுகவுக்கு தானே சாதகமா அமையும். இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கூட திமுக எதிர்ப்பு பேச்சு எதுவுமே இல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்த்து தான் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்க எல்லாரும் போனாலும் உங்களுடைய முதல் எதிரியான நீங்க எல்லாம் துரோகின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு பிரச்சாரம் தான் வைக்க போறீங்க. அப்போ திமுக அது இன்னும் கொஞ்சம் சாதகமா போயிடும். அவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் இன்னும் நாளா பிரியறப்போ மீண்டும் திமுக தானே ஆட்சி அமைக்கும். அப்ப நீங்க போய் அவங்க எந்த பிரயோஜனமும் இல்லல்ல. களத்தில் இப்போ தான் வந்திருக்காரு. ரெண்டாவது அவர் வந்து திமுகவை எதிர்க்கலன்னு சொல்லாங்க. அப்படி பார்க்க போனால் அவர் திமுகவுக்கு போயிடலாமே. திமுக இருந்து பிரிந்து வந்து அதிமுக, நான் திமுகவுக்கு போறேன்னு சொல்லி நீங்க சொல்ற ஃபார்முலா அப்புறம் வராதுல. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில திமுக எதிர்ப்போங்கறத சொல்றீங்கல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு யார திமுக எதுக்காரோ அங்க அவர் போயிருக்காரு. யாரு எம்ஜிஆர் படத்தையும் புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா படத்தையும் வச்சு வழித்தோண்டலா வாராரோ அவர்கிட்ட போயிருக்காரு. இன்னைக்கு கூட தாவேகா தலைவர் விஜய் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது அடிமட்டத்தில் இருக்க எம்ஜிஆரோட ரசிகர்களை தொண்டர்களை ஊக்குவிக்குங்க. ஆமாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் சொல்றது, ஒவ்வொரு வீட்டுக்கும் 4-5 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக வாக்குகளே விஜய்க்கு வந்துரும். இப்ப நானே சொல்றேன் ஒரு காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 ரெட்டைலை சின்னத்தை கேட்கும்போது நாங்கெல்லாம் வீடு வீடா கொண்டு போய் நோட்டீஸ் கொடுத்து ரெட்டைலைக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டைலைக்கு ஓட்டு போடுங்க, சொந்தக்காரங்க மாமன் மச்சான் உறவு முறை அப்பா அம்மா எல்லாத்திட்டையும் சொல்லுவோம் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடணும், எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல நாங்க வளர்ந்தோம். இன்னைக்கு என் பிள்ளைகள் சொல்றாங்க நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடணுங்கிறாங்க. இப்ப என் வீட்டுல 5 ஓட்டு இருக்குன்னா 5 ஓட்டுல 4 ஓட்டு விஜய்க்கு தான் விழுன்னு நானே சொல்றேனே. நானே சொல்றேன் என் பையனா என் புள்ள சொன்னீங்க. அப்போ அதிமுகவே தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் எப்படி விஜய்க்கு வாக்கு போட்டுருவாங்க? எம்ஜிஆர் சொல்றதுனால விஜய்க்கு அதிமுக போட முடியும். நான் தான் வந்து இப்ப நான் எங்க இருக்கிறேனோ இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்ன இருக்கு, நாங்க தான் அப்படி போட முடியும். அந்த சின்ன எங்க கையில கிடைக்காம இருந்து பாஜக நாங்க திரும்பி போய் தாமரைக்கு போட்ட மாதிரி இனியும் போட முடியாது இல்ல. நீங்க 2024 தாமரை சின்னத்துக்கு நாங்க ரெட்டையில சின்னத்தை வச்சுக்கிட்டோம், தாமரைக்கு ஓட்டு போட்டோம். அதை ஓட்டு போட்டதுனாலதான் என்ன சொல்றாங்க, தாமரை 18% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி வச்சுட்டு இன்னொரு ஒரு சின்னத்துக்கு போட போறீங்க விஜய் சின்னத்துக்கு. யாருக்கு ரெட்டையிலை சின்னத்தை அவருக்கு கிடைக்காதுமா. நான் இப்பவும் சொல்றேன், எங்களுக்கு கிடைக்காத ரெட்டையிலை இன்னும் எடப்பாடி பழனிசாமி கையில கிடைக்காது. இப்ப எம்ஜிஆர் புகழ் பாடுறதுனாலயோ எம்ஜிஆர் மேடைகள் அண்ணாவையும் விஜய் பயன்படுத்துறதுனால அதிமுக வாக்குகள் விஜய்க்கு போகுமா? அதிமுக மனம் மாறுவாங்களா? அவர் பாடுற அவர் வந்து மூச்சுக்கு முன்னொரு தடவை மர்மயோகி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வசனத்தை அவர் வந்து தாவேகா தலைவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. மதுரை வீரன் வந்து ஒரு மர்மயோகி சொல்றாரு. நான் மதுரை வீரன்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்லுங்க. இல்ல மதுரை வீரன்ல எம்ஜிஆருக்கு பேர் என்ன,
அதையாவது சொல்லுங்க. இல்ல மன்னாதி மன்னல்ல என்ன பேரு சொல்லுங்க. சினிமா டயலாக பேசினா வந்து முதல்வர் பதவி. அது சினிமா தான் இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்குது. நல்லா புரிஞ்சுருங்க. அவர் என்னென்ன வசனம் பேசினாரு, எந்தெந்த படத்துல என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாரு, ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு எத்தனை ட்ரெஸ் போடுவாரு நான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க. அவரு எங்க பாருங்க, அண்ணன் செங்கோட்டை கையில அதிமுக கொடிங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க குத்திருக்காரா கேளுங்க. இப்ப கொடியை குத்திட்டு அங்க தாவைக்கு போயிட்டாருங்க விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. புரட்சி தலைவர் அந்த கொடியோட போறாரு, சட்டையில அம்மா படத்தோட போறாரு. நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. நாளைக்கு அவர் மாத்துறாரோ மாத்தல, ஆனா இன்னைக்கு இணையும் போது நான் இந்த வழித்தோன்றல் தான் போறாரு. எங்கேயா மாத்துறாரா? அவருடைய கொள்கை மக்கள் பணி செய்யணும், என் தலைவர் என்ன சொன்னாங்களோ அந்த பணி செய்யணுங்கிறதுக்காக போறாரு. அதனால அதை வரவேற்று போறோம். இதுல என்ன எடப்பாடி பழனிசாமி நிருபர் கேட்கறாங்க, அவர் அண்ணன் வந்து தாவேக்கா போயிருக்க கூடாது, கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்வோம், இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கணும். இவங்க எடுத்த அடிப்படை உறுப்பினர்லாம் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த தளவாய் சுந்தரத்தை தூக்குனாரு, பாஜக RSS கொடியை பிடிச்சு தூக்குனாரு, திரும்பி அவரை தூக்கி வெளியில போட்டு போக வேண்டியதானே, அடுத்த மாவட்ட செயலரை போட வேண்டியதானே, எதுக்கு திரும்பி அவருக்கே அதே பதவியை கொடுத்தாரு? இவருக்கு ஒரு அப்புறம் தளவாய் சுந்தரம் வச்சிருவாரு, அது பெரிய கருணாக பாம்பு, அது இவருக்கு ஆப்பு வச்சிருந்து தெரிஞ்சோன்னா பயந்துருவாரு. அதனால இப்போ செங்கோட்டையன் தானே இவர் என்ன செய்வாருன்னு நினைச்சாரு, அவர் செய்ய வேண்டியதை அவர் எதிர்த்து நின்று செய்ய போறாரு. சரி, இப்போ செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு, OPS டிடிவி தினகரன் எப்போ போக போறீங்க? உங்க கூட்டணி எப்போ போக போகுது? நாங்க அதாவது டிடிவி அண்ணன் எப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வச்சிருக்கிறாரு. அவர் அந்த இயக்கத்துல அவர் என்ன முயற்சி எடுக்கணும், ஏன்னா அவருக்கு வந்து கட்சியையும் பலப்படுத்தணும். இந்த அவர் தனி கட்சியா வச்சிருக்காரு. அந்த கட்சி வந்து இந்த தேர்தலில் நின்னாதான் அவருக்கு வெற்றி பெற்று அது கிடைச்சாதான் அவருக்கு அந்த குக்கர் சின்னம் அது எல்லாமே அவருக்கு கட்டுப்படுத்தா. அவர் என்ன வியூகம் அமைச்சு பண்ண போறாருங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம சொல்லி வசப்படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கும். இப்போ மதிமுக சின்னத்தை பம்பரத்தையும் அதையும் காப்பாற்றணும்னா திமுக கூட போய் சேர்ந்தார், எதிர்த்த அது மாதிரி அவர் வந்து என்ன வியூகம் வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அண்ணன் OPS அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய போராட்டம் சட்ட போராட்டத்தினால சின்னத்தை நாங்க கேட்போம், கட்சி எங்களுக்கு உள்ள உரிமையை கேட்போம். கொடுக்க மறுத்தா தேர்தல் கமிஷன் மூலம் முடக்கப்படும். அதுதான் உண்மை. சட்டத்தின் பிரகாரம் அதுதான். அது எந்த நீதிமன்றமும் தடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தூக்கி கொடுத்திருக்கான்னு யாரும் எந்த நீதிமன்றம் சொல்ல முடியாது. அன்னைக்கு பாஜக ஆதரவோடு ஈரோடு கிழக்கு தொகுதியில கூட அண்ணன் OPS அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க, நடந்துச்சு. ஃபைட் பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்கும். இல்ல 2024ல ஒரு 10 பேரை நாங்க நிப்பாட்டி வச்சிருந்தாலும் சின்ன முடக்கப்பட்டிருக்கோம். ஓகே, இப்ப தேர்தல்ல என்னவா இருக்க போகுது உங்களுடைய முடிவு? அவ்வளவுதான். தேர்தல் வீகம் வந்து டிசம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. நாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வைக்கல. அந்த 15ஆம் தேதி வரைக்கும் இது பண்றோம்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமியை சுத்தி இருக்கிறாங்கல்ல, இந்த அதிமுகவில் ஆண்டு அணிவித்தவர்கள், முடிசூடா மன்னர்களாக திகழ்ந்தவர்கள், தன்னுடைய வாரிசுகளை எல்லாம் வந்து பல கோடிக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்த அறிவுரை தான் இந்த டிசம்பர் 15 வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய போராட்டங்கள்ல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தை நீ தாங்கிக்கோ, அதனால வரக்கூடிய விளைவுகளுக்கு நான் பொறுப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முழு பொறுப்புங்கிறத அன்னைக்கு அவரு எங்களுடைய கூட்டத்தில் சொல்லிட்டாரு. 15க்கு பிறகு அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாரு தெரியும். அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் அழகான ஒரு வியூகம் அமைச்சு அண்ணனுக்கு கொடுத்துருக்காரு. அதுபோல அண்ணன் OPS அவர்கள் தான் புரட்சி தலைவர் காலத்தில் பயின்ற மாணவர் பண்டூர்ட்டியார் இருக்கிறாரு. தாவேகா தலைவர் விஜய் கிட்ட புரட்சி தலைவர் காலத்தில் பயின்ற மாணவர் அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாங்க. அதனால இது போக அம்மாவோட பயிற்சி பெற்ற அண்ணன் டிடிவி தினகரன் இருந்து வியூகம் அமைச்சவர், இப்படிப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. முடிவெடுத்து அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல மீண்டும் திராவிட இயக்கத்தை பாரம்பரியமா வரும ஒழிய எந்த தேசிய கட்சிகளும் உள்ளுக்க கால் உணாத அளவுக்கு நாங்க பார்த்துக்கோம். இந்த ஃபார்முலாலே புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க சூசகமா. இவ்வளவு நேரம் உங்களுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம். Subscribe to One India and never miss an update.